இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, என்ன நடக்குது மித்ரா? புடவை எரிஞ்சு போனது என்னமோ வாஸ்தவம் தான். அதுக்கு பரிகாரம் பண்ண வந்த வரைக்கும் ஓகே. ஆனா அந்த சாமியார் சொல்ற பரிகாரத்தை கேட்டல்ல? ஆணி இருக்கிற செருப்பு போட்டு நடக்கணுமா? இதெல்லாம் எப்படி மித்ரா? இதெல்லாம் கேக்குறதுக்கே கஷ்டமா இல்ல? இதெல்லாம் உன்னால செய்ய முடியுமா மித்ரா? ஷோ, என்ன வேற என்னதான் பண்ண சொல்ற நந்தினி? நானும் பாட்டு கேட்டதும் என்ன பரிகாரமா இருந்தாலும் பண்றேன்னு தைரியமா சொல்லிட்டேன். ஆனா அந்த சாமியாரு என்ன ஆணி செருப்பு போட்டு நடங்கன்னு சொன்னதும் எனக்கு உடம்பெல்லாம் ஆடி போயிடுச்சு. நானும் ஆதிக்காக எல்லாம் பண்றேன்னு வீரமா சொல்லிட்டேன். ஆனா எனக்கு என்னமோ இதெல்லாம் பண்ண முடியும்னே தோணல. பாட்டி வேற சும்மாவே அத பண்ணி இத பண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த புடவை வேற எரிஞ்சிருக்கு. ஐயோ, இந்த விஷயத்துக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணியே ஆகணும்னு ஒத்த கால்ல நிக்கிறாங்க. என்னதான் பண்ண சொல்ற? எனக்கு புரியுது மித்ரா. ஆனா நீ ஒண்ணும் கவலைப்படாத. முதல்ல அந்த ஆணி செருப்பு ரெடி ஆகட்டும். அது வந்ததும் அதை நான் எடுத்துட்டு போய் அந்த ஆணி எல்லாம் அப்படியே கூர்த்தட்டி பிளாட்டா இருக்கிற மாதிரி பண்ணி கொண்டு வந்துடுறேன். அதை போட்டுக்கிட்டா உனக்கு எந்த வலியுமே இருக்காது. ஓகே தானே? சாமியார் பண்ண சொன்ன மாதிரியே அந்த ஆணி செருப்பை போட்டு முடிச்சிடலாம். என்ன சொல்ற? கரெக்ட் தானே? சரி, ஏதாவது பண்ணு. எனக்கு இருக்கிற குழப்பத்துல எதுவுமே தோண மாட்டேங்குது. இந்த பாரதி வேற பரிகாரத்தை பண்ண விட மாட்டேன், உன்னால பரிகாரத்தை பண்ணவே முடியாதுன்னு சொல்லி என்கிட்ட சவால் விடுறா. நீ கவலைப்படாத மித்ரா, எல்லாம் நான் பாத்துக்கிறேன். மித்ரா, நீ கேடு கெட்டவன்னு எனக்கு தெரியும். ஆனா சாமி விஷயத்துல கொஞ்சமாவது நீ பயப்படவேன்னு நினைச்ச. ஏய், எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்கனவே கல்யாணமான ஆதிய இவ எதுக்கு கல்யாணம் பண்ணணும்னு இப்படி அடம் பிடிக்கிறா? ஏமா, இதெல்லாம் புதுசா புதுசா பேசுற மாதிரி பேசாதம்மா. எனக்கு பேசி பேசி டயர்டாயி போச்சு. ஆமா ஆமா, அவங்க அண்ணனாச்சு, பாட்டியாச்சு, மித்ராவாச்சு, அவங்க பாடு. நம்ம வந்தோமா, சாமியை கும்பிட்டோமா, வேடிக்கை பார்த்தோமான்னு போய்கிட்டே இருக்கணும். சரி சரி, நீ சொல்றதும் சரிதான். வேடிக்கைய பாப்போம். சுதாகர், ஆணி செருப்பு ரெடியா இருக்கு. பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் பாட்டி. ஆனா கொஞ்சம் கஷ்டம்தான். மித்ராவால இந்த பரிகாரத்தை பண்ண முடியுமான்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு பாட்டி. சுதாகர், ஆணி செருப்பை எடுத்துக்கோ. மித்ரா, கண்ணை மூடி சாமி கிட்ட நல்லபடியா வேண்டிக்கம்மா. இது எல்லாம் அந்த பாரதியோட வேலையதான் இருக்கும். போச்சு, இந்த எலுமிச்சை பழத்துக்கே இந்த கதிதான். என் கால் என்ன ஆக போகுதுன்னு தெரியலையே. நந்தினி சரி பண்றேன்னு சொல்லிட்டு எங்க போனான்னு தெரியல. மித்ரா, சாமி கிட்ட நல்லபடியா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுன்னு மனசார வேண்டிக்கிட்டு அப்புறமா பரிகாரத்தை ஆரம்பி. மித்ரா மேடம், பரிகாரம் பண்றதுக்கு இதான் நல்ல நேரம். நீங்க உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆணி செருப்புல கால் வச்சு நடக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. நீங்க உங்க கல்யாணத்துக்காக இவ்ளோ கஷ்டமான பரிகாரத்தை பண்றதுக்கு அந்த அம்மன் கண்டிப்பா உங்களுக்கு எல்லா சக்தியும் கொடுப்பா. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி. துர்க்கை அம்மனோட பிரகாரம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு. ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி, பராசக்தி, பராசக்தி.
எதுக்காகம்மா இந்த பரிகாரத்தை பண்றீங்க? அவங்க கல்யாணத்துல தடங்கள் இருக்குங்க. அதுக்கு தான் பூசாரி துர்கை அம்மனுக்கு பரிகாரம் பண்ண சொல்லியிருக்காரு. என்னங்க சொல்றீங்க? துர்கை அம்மனுக்கா பரிகாரம் பண்ண வந்திருக்கீங்க? ஆமாம்மா. என்னங்க இது இப்படி பண்ணிட்டீங்களே? இவ்வளோ கஷ்டமான பரிகாரத்தை பண்றீங்க. அத சரியான பிரகாரத்துல பண்ணாதானே அதுக்கான பலன் கிடைக்கும். நீங்க காளி அம்மனோட பிரகாரத்துல தான் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. பக்கத்துல இருக்கிறது தான் துர்கை அம்மன் சன்னதி. இது என்ன புது ட்விஸ்டா இருக்கு? நாம கஷ்டமான பரிகாரத்தை சொல்ல சொல்லி தான் ஆளை ரெடி பண்ணோம். இங்க சாமியவே மாத்தி வச்சு பரிகாரத்தை பண்ண வச்ச ஆள் யாரு? இந்த இடத்துல தானே துர்கை அம்மன் போர்டு வச்சிருக்கு. அதை பார்த்து தானே நாங்க பரிகாரம் பண்ணிருக்கோம். இல்லங்க, இது யாரோ தெரியாம மாத்தி வச்சிருக்காங்க. அது தெரியாம நீங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. காட பார்த்து சாமி கும்பிட சொன்னா இவங்க போர்டை பார்த்து சாமி கும்பிட்டு இருக்காங்க. ஏன் மித்ரா, பரிகாரத்தை பண்றதுக்கு முன்னாடி தெளிவா விசாரிச்சுட்டு பண்ணிருக்கலாம்ல? எனக்கு எப்படி தெரியும்? அச்சச்சோ, என்ன மேடம் இப்படி ஆயிடுச்சு? பேசாம துர்கை அம்மனை மறுபடியும் 3 சுத்து சுத்திட்டு வாங்க போங்க. பாட்டி இங்க பாருங்க, எனக்கு இந்த கோவில் இருக்கிற எல்லா சாமியும் ஒண்ணுதான். நான் துர்கை அம்மனுக்கே பரிகாரம் பண்ணதான் நினைச்சுக்கிறேன். என்னால இதுக்கு மேல சுத்தமா முடியாது. ப்ளீஸ். கடவுளே, இது என்ன சோதனை? ஏன் எல்லாமே இப்படி மாறி மாறி தப்பு தப்பா நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. அம்மா தாயே, குத்தம் குறைய ஏத்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை ஒரு குறையும் இல்லாம நீதாமா நடத்தி கொடுக்கணும். சாரி. அச்சச்சோ, என்ன மித்ரா மேடம், பரிகாரத்தை அவசரமா முடிச்சிட்டீங்க போல இருக்கு. நானே நீங்க பரிகாரம் பண்ற ஸ்டைல பார்த்து அசந்து போயிட்டேன்னா பாத்துக்கோங்களேன். வா. ஹே, என்ன நக்கலா? இதுக்கு ஆமான்னு வேற சொல்லணுமா? சரி, நீங்க ஆசைப்படுறீங்க, நான் சொல்றேன். ஆமா, நக்கல் தான்.